ரயில்வே நண்பன் சிவா. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சுட செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் லைனாக வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இன்றைக்கி என்ன ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு, அதிகாலையில் ஒரு நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇ ஜூனியர் இன்ஜினியருக்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். அதாவது ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்ல முடியாது, டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷனே சொல்லலாம். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே மற்றும் ரயில்வே போர்டிலேருந்து எல்லா ஷோனுக்காக ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து டிராஃப்ட் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ வேக்கன்சி, டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி, ஒவ்வொரு ரயில்வே ஷோனுக்கும் எவ்வளோ வேக்கன்சி, இதுக்கு யார் எலிஜிபிள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது புரியும். வாங்க A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த லெட்ரு நேற்று டேட் போட்டு வந்திருக்குது. சரியா? பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வேக்கன்சிஸ் ஆஃப் ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏ பே லெவல் 6 ஃபார் நோட்டிஃபிகேஷன் இன் 2025 ரயில்வே போர்ட்ஸ் லெட்டர் நம்பரோட வந்திருக்கு. சரியா? எப்படின்னா போட்டிருக்காங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2570 வேக்கன்சிஸ் இன் 35 கேட்டகரி ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர். சரியா? மொத்தம் 2570 நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததே பார்த்துங்க இதெல்லாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேகன்சியானு போட்டிருக்காங்க. அதாவது ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிசைன் அண்ட் ட்ராயிங்க்கு அதில் ஒரு 14 வேகன்சி, ஜூனியர் இன்ஜினியர் 17 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் எம்யூவில், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் சர்வீஸில் 112 வேகன்சிஸ், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அதில் வந்து 45, ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிஆர்இல் ஒரு 95, இப்படி லைனாக கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணால் 2570 வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மொத்தமாக கால்குலேட் பண்ணி 2570 கொடுத்துருக்காங்களா. இது வந்து மொத்த ஓவரால் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேகன்சி இதில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷோனுக்கும் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்ன டிபார்ட்மெண்ட், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட், அதாவது ஜூனியர் இன்ஜினியரில் என்ன டிபார்ட்மெண்ட், என்ன சப் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சப் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதாவது டிசைன் அண்ட் ட்ராயிங் இருக்கும், எம்ஓ இருக்கும், ஜென்ரல் சர்வீஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது, எலக்ட்ரிக்கல் டிஆர்டி, டிஆர்எஸ், ஒர்க் ஷாப்பு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 35 கேட்டகரி இருக்கும். ஜேஇயில் வந்து மொத்தம் 35 கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்னென்ன போஸ்ட் இருக்குது. அதாவது எல்லாமே பே லெவல் 6 தான். அதில் இப்போ பிஎல்டபிள்யூ, சிஎல்டபிள்யூ, சிஆர், சென்ட்ரல் ரயில்வே, ஈஸ்ட் ரயில்வே இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு சதர்ன் ரயில்வே பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்குது பாருங்கள். நம்ம சதர்ன் ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் ரயில்வேக்கு மொத்தம் 219 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சதர்ன் ரயில்வேக்கு மொத்தம் ஓவரால் இந்தியா ஆல் ரயில்வே ஷோனுக்கு 2570 வேகன்சி. அதில் நம்மளுடைய சதர்ன் ரயில்வேக்கு வந்து 219 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய ஓவரால் இந்த வருஷம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனோட டிராஃப்ட் நோட்டீஸ். ஸோ இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக விரைவில் இந்த மாதம் இறுதிக்குள் அல்லனா அடுத்த மாத முதல் வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆர்ஆர்பி ஜேஇ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம். அப்புறம் என்ன சார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதாவது நீங்கள் எலக்ட்ரிக்கலில் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க, எலக்ட்ரிக்கலில் டிசைன் அண்ட் ட்ராயிங், ப்ரொடக்ஷன் யூனிட், ஒர்க் ஷாப் இதில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா 3 இயர்ஸ் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இல்லை எலக்ட்ரிக்கல் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லை காம்பினேஷன் ஆஃப் எனி ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதில் நீங்கள் டிப்ளமோ இல்லை டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதாவது டிப்ளமோ ஆர் பிஇயில் இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஜூனியர் இன்ஜினியரில் எலக்ட்ரிக்கல் எம்ஓவும் எலக்ட்ரிக்கல் டிஆர்எஸும் இந்த 2 போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதுவும் அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான், பிஆர் டிப்ளமோ. அடுத்து எந்த இடத்துல பார்த்தீங்களா 6வது சீரியல் நம்பர் 6, 7 அப்புறம் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான் எலிஜிபிள். அந்த ஜூனியர் இன்ஜினியர் ஃப்ரிட்ஜு, ஜூனியர் இன்ஜினியர் பிபிஐக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங்ஸ் ஆஃப் 3 இயர் டூரேஷன் ஆர் காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம். சரியா? இதில் வந்து நீங்கள் டிப்ளமோ இல்லைன்னா டிகிரி இல்லை சிவில் முடிச்சிருந்தால் இந்த வேகன்சிக்கு மட்டும் தான் எலிஜிபிள். மற்ற மேலே இருக்க எந்த வேகன்சிக்குமே சிவில் முடிச்சவங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் சிவில் டிசைன் அதுக்கும் பார்த்திங்கன்னா சிவில் தான் முடிச்சிருக்கணும். அப்புறம்
மேபி பார்த்தீங்கன்னா, அந்த சிவிலுக்குள்ள வேக்கன்சிய தவிர மத்த எல்லா வேக்கன்சிக்குமே மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் 3 பேருமே எலிஜிபிள் தான். சரியா? அது டிப்ளோமாவா இருக்கட்டும், இல்லைனா பிஇயா இருக்கட்டும் எலிஜிபிள் தான். சரியா? ஸோ இதுதான் இது. ஏஜ் லிமிட் வந்து கண்டிப்பா அடுத்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்க்கலாம். வழக்கம் போல ஏஜ் லிமிட்ட பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்ட் கேட்டகரியா இருந்தா உங்களுக்கு 18 டூ 33 இருக்கும். இதில் ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து ஓபிசிக்கு 36 வயசு வரைக்கும் இருக்கும். எஸ்சி, எஸ்டியை பொறுத்தவரை ப்ளஸ் 5 இயர்ஸ் 38 ஏஜ் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலிருந்து என்னென்னா ரயில்வே போர்டில் விரைவில் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக படிங்க. ரயில்வே போர்டு சொன்ன மாதிரி இயர்லி நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்குது. இதிலிருந்தே தெரிகின்றது. நன்றி, வணக்கம்.